ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் கோகோனட் பன் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 2 கப் மைதாக்கு 1/2 கப் வந்து ஒயிட் சுகர் எடுத்திருக்கேன். ஒரு வேளை நீங்கள் ப்ரௌன் சுகர் எடுக்கிறீங்க அப்படின்னா 1 கப்பாக எடுத்துக்கோங்க. ஏன்னா ப்ரௌன் சுகரில் சுகர் டேஸ்ட் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ ப்ரௌன் சுகர் எடுக்கும்போது 1 கப்பாக எடுத்துக்கோங்க. இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் வந்து 1 டேபிள் ஸ்பூன், 1 பிஞ்ச் சால்ட்டு அண்ட் வந்து 2 டேபிள் ஸ்பூன் பட்டர். இது எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணும்போது வார்ம் வாட்டர் யூஸ் பண்ணி தான் மிக்ஸ் பண்ணணும். வார்ம் வாட்டருங்கும்போது கைப்பு இருக்கிற சூட்டில் இருக்கணும். இல்லை அப்படின்னா வந்து நம்மளால் பிசைய முடியாது. எலாஸ்டிக் கன்சிஸ்டன்சி வரணும். ஸோ வார்ம் வாட்டர் வந்து கைப்பு இருக்கிற சூட்டில் இருந்தால் தான் எலாஸ்டிக் கன்சிஸ்டன்சி வரும். செகண்ட் திங் வந்து நல்லா 20 மினிட்ஸ் போல் பிசைஞ்சு எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து எலாஸ்டிக் கன்சிஸ்டன்சி வரும். நான் இப்போ செய்யும்போதே வந்து லைட்டாக கொலன்னு இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ நான் இந்த மாதிரி இருக்கிறனால கொஞ்சம் எக்ஸஸாக மைதா போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். நீங்களும் வந்துட்டு ஒரு வேளை தண்ணி எக்ஸஸாக ஆயிடுச்சு அப்படின்னா மைதா வந்து ஒரு 1/2 கப் 1/4 கப்பு எந்த அளவுக்கு கொலப்பு இருக்கோ அந்தளவுக்கு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பிசைஞ்சு கூட பார்க்கலாம். எப்போ வந்து இந்த அளவுக்கு வருதோ கெட்டியாக, அப்போ எலாஸ்டிக் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பிசைஞ்சு எடுத்தால் வந்துடும். நல்லா 20 மினிட்ஸ் பிசைஞ்சிங்கன்னா தான் ஒரு எலாஸ்டிக் கன்சிஸ்டன்சி வரும். ஸோ அப்போ தான் ஃபஸ்ட்டு ப்ரூஃபிங் வந்து ரைஸ் ஆகி வரும். இப்போ நான் ஃபஸ்ட்டு ப்ரூஃபிங்க்காக நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டேன். ப்ரூஃபிங்க்கு விட போகிறேன். ஃபஸ்ட்டு ப்ரூஃபிங் வந்து எப்பயுமே 30 மினிட்ஸ் to 40 மினிட்ஸ் விடணும். நல்லா கிளிங் ட்ராப் போட்டு ஒரு பக்கமாக அதை எடுத்து வச்சுருங்க. செகண்ட் வந்துட்டு இந்த கேப்லேயே வந்துட்டு நம்ம டெசிகேட்டட் கோகோனட் ஆர் ஃப்ரெஷ் கோகோனட்டை வச்சு ஃபில்லிங்ஸ் வந்து ரெடி பண்ணிடலாம். நான் வந்து கோகோனட்டு டூட்டி ஃப்ரூட்டியும் மட்டும்தான் வச்சுருக்கேன். ஒருவேளை உங்கள்கிட்ட ட்ரை ஃப்ரூட்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் நல்லா வறுத்து எடுத்துகிட்டு போட்டுக்கலாம். நான் டூட்டி ஃப்ரூட்டியும் கோகோனட்டையும் சுகரு பட்டர் 1 டேபிள் ஸ்பூன் இவ்வளோ தான் எடுத்திருக்கேன். 1/4 கப் சுகர் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் சும்மா ஒரு மிக்ஸ் மட்டும் பண்ணிவிட்டு ஒரு சைடில் வச்சுருங்க. இப்போது ப்ரூஃபிங்க்கு விட்டது 30 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அது வந்து நல்லா ரைஸ் ஆகி வந்துருச்சு. 2 போர்ஷனையும் வந்து கட் பண்ணிவிட்டு 2 போர்ஷனாக மேலே கொண்டு கீழே கொண்டுன்னு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு அதை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டு ஒரு சப்பாத்தி மாவு எப்படி தேய்ப்பீங்களோ அந்தளவுக்கு தேய்ச்சி எடுத்துக்கோங்க. பட் ரொம்ப திக் லேயர் இருக்கணும். எந்த அளவுக்குன்னா பீட்சாவோட லேயர் பார்த்துருக்கீங்களா, திக்காக இருக்கும், அந்தளவுக்கு இருக்கணும். ஸோ அந்தளவுக்கு வந்து திக் லேயர் கொண்டு வந்துட்டு எந்த இதை ஓவனுக்குள்ளே வைக்க போகிறீங்களோ பிளேட்டை, அந்த பிளேட்டில் வந்து இதை கம்ப்ளீட்டாக அப்படியே சேஞ்ச் பண்ணிடுங்க. சேஞ்ச் பண்ணிட்டு கீழே வந்து லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும். நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த ஸ்டஃபிங்கையும் வந்து உள்ளே வச்சிடலாம். எல்லா ஸ்டஃபிங்கையும் வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. சுற்றியும் வந்து கேப் விடுங்க. அப்போ தான் வந்து பீட்சா எப்படி மடக்கி தராங்களோ அதே மாதிரி இதுலேயும் வந்துட்டு 2 லேயரையும் ஜாயின் பண்ணி மடக்கி விடணும். அதுக்கு வந்து ஒரு கேப் வேணும். ஸோ கேப் விட்டு உள்ள ஸ்டஃபிங் வந்து ஒரு திக் லேயராக வைங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு போர்ஷனையும் அதே மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதை வந்து நல்லா இழுத்து எலாஸ்டிக் மாதிரி இருக்கிறதுனால பிய்யாது. ஸோ நல்லா இழுத்தே வந்து நீங்கள் ஃபுல்லாக வந்து ரோல் பண்ணிக்கலாம். சுற்றியும் சைடில் வந்து கம்ப்ளீட்டாக ரோல் பண்ணிக்கோங்க. சென்டரில் எந்த ஒரு கேப்பும் இருக்காத மாதிரி ஒரு ப்ரெஸ் மட்டும் பண்ணிக்கோங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா வந்து பர்ஃபெக்டான இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதை வந்து செகண்ட் ப்ரூஃபிங்க்கு விட போகிறோம். ப்ரூஃபிங் வந்து ஒரு 30 மினிட்ஸ் விடுங்க. இப்போ ப்ரூஃபிங் ஆகிடுச்சு பாருங்கள், இப்படி தான் இருக்கும் ப்ரூஃபிங்க்கு அப்புறம். ஸோ இதுக்கு மேலே டூட்டி ஃப்ரூட்டி வந்து நான் வைக்கிறேன். நீங்கள் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் கூட வச்சுக்கலாம். ஓவனை வந்து ப்ரீஹீட் பண்ணிடலாம். இதை பண்ணிவிட்டு, ஏன்னா வந்து ஓவன் வந்து 10 மினிட்ஸ் to 15 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணணும். நான் வந்து 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். டோஸ்ட் மோடில் வச்சு 170 டிகிரியில் வந்து ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். எப்போ வந்து பேக் ஆகிடுச்சின்னு தெரியுமோ அப்போ வந்துட்டு ப்ரௌனிஷ் ஆகும். ஸோ அப்போ நம்ம வந்து பேக் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி எடுத்துடலாம். ஸோ வாட்டர் வாஷ் தான் பண்ணோம், ஆயில் வாஷ் பண்ணக்கூடாது. மேலே வந்து வாட்டர் அப்ளை பண்ணியிருக்கேன் நான். நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணாதீங்க. டூட்டி ஃப்ரூட்டி மேலே போடும்போது லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் வந்து அது உள்ளே வந்து நல்லா ஸ்டிஃபாக இருக்கும், வெளியே வராது பேக் பண்ணும்போது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து கீழே இருக்கிறதெல்லாம் பேக் ஆனதுக்கப்புறமா எடுத்து விட்டுட்டு நல்லா கட் பண்ணிடலாம். நான் ஹீட்டாக இருக்கும்போதே வந்து எல்லாமே பண்ணுறேன். வீடியோக்காக தான், ஸ்பீடாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பராக இருந்துச்சு. ரியலாகவே டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. பேக்கரியில் வாங்கின மாதிரி அப்படியே இருந்துச்சு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். லேயர் வந்து பாருங்கள், மேலேயும் ப்ரெட்டு கீழேயும் ப்ரெட்டு பன்னு, சென்டரில் வந்து ஸ்டஃபிங்கு சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட்டு கடையில் வாங்குகிற டேஸ்ட் அப்படியே இருந்துச்சு. குக்கர்லேயும் இதை வந்து நீங்கள் பர்ஃபெக்டாக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை கைஸ்.